நம்ம வெப்பேஜில் ஆட் பண்ணியிருக்க லிஸ்ட் ஐட்டம்ஸோட மார்க்கர் ஸ்டைலை வந்து மார்க்கர் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மார்க்கருங்கிறது நம்மளோட லிஸ்ட். இப்போ வந்து இங்கே ஆர்டர்டு லிஸ்ட் இருக்குது. இதில் நம்ம 1 2 3 அப்படின்ற ஆர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம புல்லட்டட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது இந்த லிஸ்ட் ஐட்டமோட மார்க்கர் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர்டு லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கிற லிஸ்ட் ஐட்டமுக்கு தான் இந்த மார்க்கர் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். லிஸ்ட் அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற சூடோ எலமெண்ட்டோட நேம் மார்க்கர். அண்ட் இப்போ நான் வந்து கலர் வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மார்க்கர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த மார்க்கர் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட லிஸ்ட் ஐட்டமோட மார்க்கர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கரையே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஐட்டமுக்கு தான் இந்த மார்க்கர்லாம் வந்து ஆட் ஆகியிருக்கும் பை டிஃபால்ட். ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் எலமெண்ட், அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற சூடோ எலமெண்ட்டோட நேம் மார்க்கர். இப்போது கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன கண்டென்ட் வந்து அந்த மார்க்கருக்கு பதில் நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்ட்டு போடலாம். இப்போ வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்ததால பை டிஃபால்ட் இருந்த அந்த டாட்டட் சிம்பிள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து எமோஜி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமோஜி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த மார்க்கர் கண்டென்ட்டே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் 30 பிக்சல். ஸோ இந்த மாதிரி மார்க்கர் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜில் இருக்கிற லிஸ்ட் எலமெண்ட்டோட மார்க்கர் ஸ்டைலை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் மார்க்கர் கண்டென்ட்டையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் மார்க்கர் சூடோ எலமெண்ட்டை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய CSS அண்ட் JavaScript ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்குறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.